காவேரி நதிநீர் பிரச்சினை தொடர்பாக தமிழகம் மற்றும் கர்நாடக மாநிலங்கள் அளித்துள்ள மனுக்களை ஆய்வு செய்து தமிழகத்திற்கு எவ்வளவு தண்ணீர் திறக்க உத்தரவிடுவது என்பது குறித்து முடிவெடுப்பதற்காக டெல்லியில் நாளை காவேரி கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெறுகிறது. இந்த குழு உச்சநீதிமன்றத்தில் அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் தமிழகத்திற்கு கூடுதலாக தண்ணீர் திறப்பது குறித்து உத்தரவிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தின் டெல்டா பகுதிகளில் சம்பா பயிர்களை காப்பாற்ற காவேரி நடுவர் மன்ற ஆணைப்படி 50.52 டிஎம்சி அடி தண்ணீரை உடனடியாக தமிழ்நாட்டுக்கு வழங்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிடக் கோரி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவுறுத்தலின்படி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் காவேரி நதியில் இருந்து வினாடிக்கு 15,000 கன அடி வீதம் 10 நாட்களுக்கு தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டனர். அதன்படி கர்நாடக மாநிலம் KRS மற்றும் கபினி அணைகளிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டு தற்போது மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 16,053 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையின் நீர்மட்டம் 79.26 அடியாக உள்ளது. குடிநீருக்காக அணையிலிருந்து வினாடிக்கு 1,250 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனிடையே காவிரி பிரச்சினை தொடர்பாக தமிழகம் மற்றும் கர்நாடக மாநிலங்களின் மனுக்களை ஆராய்ந்து தமிழகத்திற்கு எவ்வளவு தண்ணீர் திறக்க உத்தரவிடுவது என்பது குறித்து முடிவெடுப்பதற்காக காவேரி கண்காணிப்பு குழு கூட்டம் நாளை டெல்லியில் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவு உச்சநீதிமன்றத்தில் அறிக்கையாக தாக்கல் செய்யப்படும். வரும் 16ஆம் தேதி காவேரி பிரச்சினை தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்போது காவேரி கண்காணிப்பு குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் தமிழகத்திற்கு கூடுதலாக தண்ணீர் திறப்பது குறித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.